நேற்று நைட்டு அந்த நெக்லஸ் தேடுறதுக்காக அரோராவோட திங்ஸை பாரு வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஒரு பென்னும் ஐடி கார்டும் இருக்கும், ஸ்கூல் ஐடி கார்டும் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஓஹோ இதில் தோண்ட தோண்ட இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்படிலாம் பேசாதீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அரோரா வந்து பார்வதியை சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இல்லை. நீ கிளம்புன்னு சொன்னோடனேலாம் நான் கிளம்ப மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் என் கேரக்டரில் இருப்பேன், இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ ஆதிரையெல்லாம் வந்துட்டு இப்படிலாம் வந்து நீ வந்து ஷோவில் வந்து சொன்னேன்னா அது தப்பாக போகும் அப்படின்னோடனே இல்லை இது என் டாஸ்க், நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு பாரு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆதிரை சொல்கிறாங்க, பாரு எல்லாரோடையும் எனக்கு உன் மேலே ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் உன்னை ஒரு டிஃப்ரெண்ட் இதோட பார்க்குறேன், ஆனால் அந்த ரெஸ்பெக்டை நீ உள்ளே வந்ததுக்கப்புறம் நீயே கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்கிற அப்படின்னு சொன்னோடனே பார்வதி வந்து வேறு யாருன்னா எகிரி இருப்பாங்க. இது ஆதிரை கிட்ட கொஞ்சம் அவுட் சைடு இன்ஃபர்மேஷன் வேணும், அதனால் ரொம்ப எகிரலை. அப்படியே பேசாமல் நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் இங்கே தான் உட்காருவேன், என்ன கிளம்புலாம் யாரும் சொல்ல முடியாது, உன்னோட பர்சனல் திங்ஸை தொடாதுன்னு சொன்னேன்னா நான் தொட மாட்டேன், ஏன்னா அடுத்தவங்க பர்சனலை தொடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் தொடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கமருதீன் கிட்ட அரோரா பேசுகிறத ஜாடையாக சொல்கிறாங்க. உடனே அரோரா சொல்கிறாங்க, ஆமாம் உங்களுக்கு வந்து அடுத்தவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ண தெரியும், ஆபாச குறியீடுன்னு சொல்ல தெரியும், அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க பார்வதியா இந்த 2 மாதமாக என்ன கேம் ப்ளே பண்ணாங்களோ அந்த கேம் ப்ளே அவ்வளோத்தையும் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வவுன்னு டாக் குறைக்கிற மாதிரி அரோரா வச்சு காட்டுறாங்க. ஏன்னா பார்வதி வந்து நான் ஸ்டாப்பாக 10 நிமிஷம் பேசுகிறாங்க, மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க, பார்க்கும்போது நமக்கு பிபி ரைஸ் ஆகும், அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்காங்க. இவ்வளோ தூரம் சண்டை வந்தப்புறம் நேற்றுக்கு வந்து அமைதியாக போகணும், 2 பேர் பேசினா அமைதியாக போகணும், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. முந்தானத்து கூட நான் சொல்லியிருப்பேன் அரோரா கிட்ட, நீ வந்து எனக்கு அவன் கமருதீன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னா நீ புரிஞ்சு ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாரு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்போ பாரு சொன்னால் எதுக்கு அரோரா கேட்கணும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே தான் இப்போ சொல்கிறாங்க, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு என்ன பண்ணணும்னு யாரும் சொல்லக்கூடாது, நான் என்ன பேசணும்னு யாரும் சொல்லக்கூடாது, நான் இங்கே தான் இருப்பேன், இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அதை நீங்கள் ரியலாக பார்த்ததான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ தூரம் வந்து புள்ளி பண்ணுறாங்க. கடைசி அரோரா அழ ஆரம்பிக்கிறாங்க. சுபிக்ஷா அவர் அரோராக்காக பேச வராங்க, ஏன் பாரு இப்படி பண்ணுறீங்க, ஏன் திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லும்போது அதுக்கும் அவங்க கேட்கல. அப்புறம் கானா எஃப்ஜே வந்துட்டு பாருக்கிட்ட பேசலை, ஏன்னா பாருக்கிட்ட பேச பிரயோஜனம் கிடையாதுன்னு எஃப்ஜேக்கு தெரியும். ஸோ எஃப்ஜே வந்துட்டு அரோரா கிட்ட சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கானா வினோத்தும் வந்து அரோராவை லைட்டாக சமாதானப்படுத்துகிற ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த கானா வினோத் அந்த ஒரு மொமெண்ட் மட்டும்தான் அரோரா முகத்தில் சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அழுறாங்க. அழும்போது பாரு வந்து பாருவை வந்து கமருதீன் வராரு. கமருதீன் வந்து பாருவை ஹக் பண்ணுறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, 2 பேரும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுலேயே அவருக்கு புரிதல் இல்லைங்கிறது தெரியுது. ஏன்னா அரோரா போயிட்டு எப்போவுமே பாரு கூட சண்டை போட்டது கிடையாது. எவ்ரி டைம் வந்து பாரு தான் வந்து வம்பிழுப்பாங்க அரோரா கிட்ட. ஸோ அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸை பிரித்து பார்க்குற ஒரு பகுத்தறிவே கமருதீனுக்கு இல்லைங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீ ஏதாச்சும் அவகிட்ட திருப்பியும் வம்பிழுத்தியா அப்படின்னு தான் அவர் ஆக்சுவலாக ஐடியலாக கேட்டிருக்கணும். அப்புறமா அரோரா வெளியில் வந்துட்டு எஃப்ஜே கிட்ட அழுதுட்டுருப்பாங்க, இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கா அப்படின்னோடனே எஃப்ஜே சொல்கிறாரு, உனக்கு பேசுகிறதுக்கே டிஸ்கஸ்டிங்காக இருக்கா, இப்படி தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்கிறாரு. உடனே அரோரா ஆமாம்மா ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சபரி யாருன்னு கேட்கும்போது பாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி 2 பேரும் ஜாடிக்கேற்ற முடி, எனக்கு கமருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப்பே இனி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்கிறாங்க, எனக்கு 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாம். அவங்க 2 பேரும் சுத்தமாக ஒருத்தர் 10 நாமினேஷன் வாங்குவாங்க, ஒருத்தர் 12 நாமினேஷன் வாங்குவாங்க, இனி எனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீன்மேல் அரோராக்கும் கமருதீனுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்குது. அதில் வந்து கமருதீன் வந்து கேட்குறாரு, நீ என்ன அப்படின்னோடனே பாரு வந்து இன்னும் உனக்கு என் மேலே லவ் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சிட்ருக்கா, அதான் பிரச்சனை அப்படின்னோடனே அரோரா சொல்கிறாங்க, எனக்கு அப்படி கிடையாது, இந்த வீட்டில் எனக்கு யார் மேலேயே லவ் வராது, ஏன்னா இந்த வீட்டில் எனக்கு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது துஷார் தான், உங்ககிட்ட இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் நைட்டு ஃபுல்லாக நடந்துச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.